வெல்கம் டு கவினா கிளாஸஸ். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளான்ட் ஃபிசியாலஜி அப்படிங்கிற யூனிட்ல இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை தான் நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பிளான்ட் ஃபிசியாலஜி அப்படிங்கிற யூனிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிஎன் செட் எக்ஸாம்லேயும் சரி சிஎஸ்சிஆர் நெட் எக்ஸாம்லேயும் சரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ஒரு யூனிட்பா. இந்த யூனிட்டை நம்ம கண்டிப்பாக படித்தே ஆகணும். இந்த யூனிட்டை ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய கொஷின்ஸை ஸ்கிப் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால இந்த யூனிட்டை ரொம்ப கவனமாக படிச்சுக்கோங்க. நம்மளோட சேனலில் நீங்கள் டிஎன் செட் லைஃப் சயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான வீடியோஸும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எக்ஸ்பிளனேஷனும் நம்ம வீடியோவில் கொடுத்துட்ருக்கோம். அது வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மள மாதிரியே படிச்சுட்டு இருக்கவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க நம்ம கூட சேர்ந்து இன்னும் நல்லா படிப்பாங்க. இப்போ நம்ம பிளான்ட் ஃபிசியாலஜி அப்படிங்கிற லெசனில் இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், இதை ஃபுல்லாகவே நான் எப்படி கொடுத்துருப்பேன் அப்படின்னா மெயின் டாபிக் கொடுத்துட்டு அந்த மெயின் டாப்பிக்குள்ளே எங்கேருந்து கொஷின் வருமோ அந்த சப்டாபிக்ஸை மட்டும் நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த சப்டாபிக்ஸை மட்டும் டீட்டெயிலாக படிச்சுக்கிட்டீங்கனாலே போதுமானது. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்கள், ஃபோட்டோசிந்தசிஸ் லைட் ரியாக்ஷன். ஃபோட்டோசிந்தசிஸில் லைட் ரியாக்ஷனில் நீங்கள் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணுன்றது தான்ப்பா. சீக்வன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் கேரியர்ஸ் இன் சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக் ரியாக்ஷன்ஸ். சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக் ரியாக்ஷன்ஸில் எலக்ட்ரான்ஸோட சீக்வன்ஸ் மட்டும் நீங்கள் தரவாக படிச்சுக்கிட்டா போதும். அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எந்த ஆட்டம்லேருந்து எந்த மாலிக்யூல்லேருந்து எந்த மாலிக்யூலுக்கு போகுது, ஸோ அடுத்து எங்கேருந்து எங்கே போகுது அப்படிங்கிற அந்த எலக்ட்ரானோட பாத்வே சீக்வன்ஸ் பார்த்த மட்டும் நீங்கள் கவனமாக படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்தது கெமிக்கல் இன்ஹிபிட்டர்ஸ் ஆஃப் லைட் ரியாக்ஷன். லைட் ரியாக்ஷனில் இன்ஹிபிட்டர்ஸாக யாரெல்லாம் இருக்காங்க, அவங்க எந்த ஸ்டெப்பை இன்ஹிபிட் பண்ணுறாங்க அப்படின்றத படிக்கணும். அதுக்கப்புறம் எனர்ஜி கால்குலேஷன் இன் லைட் ரியாக்ஷன். லைட் ரியாக்ஷனில் ஓவரால் நம்மளுக்கு எனர்ஜி ஈல்டு எவ்வளோ கிடைக்குது அப்படின்றதோட கால்குலேஷன். அடுத்தது பாருங்கள், ஃபோட்டோசிந்தசிஸில் டார்க் ரியாக்ஷனில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா C3 சைக்கிளோட ரெகுலேஷன், C4 சைக்கிளோட ரெகுலேஷன், C3 C4 சைக்கிளோட கம்பேரிசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு அதில் தான் நிறைய கொஷின்ஸ் வரும். தென் ஃபிசியாலஜி ஆஃப் கேம்ப் பிளான்ஸ். கேம்ப் பிளான்ஸோட ஃபிசியாலஜி வந்து நார்மலாக இருக்க பிளான்ஸை விட வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால அதை வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட்னு பாருங்கள், நைட்ரஜன் மெட்டபாலிசம். கண்டிப்பாக நம்மளுக்கு கொஸ்டின் இருக்கக்கூடிய ஒரு டாபிக். ஸோ நைட்ரஜன் மெட்டபாலிசம் அண்ட் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் என்ன படிக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் நைட்ரேட் ரிடக்டேஸ் அண்ட் நைட்ரைட் ரிடக்டேஸ். ரெண்டு என்சைமோட ஸ்ட்ரக்சரை நீங்கள் டீட்டெயிலாக படிச்சிடணும். அடுத்தது நேம்ஸ் ஆஃப் சிம்பயான்ஸ் அண்ட் ஹோஸ்ட் பிளான்ஸ். எந்தெந்த ஹோஸ்ட் பிளான்ஸில் என்னென்ன சிம்பயான்ஸ் வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற லிஸ்ட்டை நீங்கள் படிச்சுக்கணும். ஃபங்க்ஷனிங் ஆஃப் நைட்ரஜனேஸ் என்சைம் காம்ப்ளெக்ஸ். ஸோ நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற நைட்ரஜனேஸ் என்சைம் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக படிக்கணும். அடுத்த டாபிக் பாருங்கள், வாட்டர் ரிலேஷன். வாட்டர் ரிலேஷனில் நம்ம என்னெல்லாம் படிப்போம் அப்படின்னா ஆஸ்மாசிஸ், வாட்டர் பொட்டன்ஷியல், வாட்டர் மூமெண்ட். ஓகே, ஸோ டிஃப்யூஷன், ஆஸ்மாசிஸ், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், பாசிவ் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அந்த அட்வான்ஸ்டு டாபிக்ஸ் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் எப்படி வருது, பாசிவ் டிரான்ஸ்போர்ட்டில் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்கிறத படிக்கிறதுக்கான பேஸ் வந்து நம்மளுக்கு டிஃப்யூஷன் அண்ட் ஆஸ்மாசிஸ் தான். ஸோ அப்போது இந்த வாட்டர் ரிலேஷனில் இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயிலாக படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து நீங்கள் டிரான்ஸ்லோகேஷன் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது இந்த டாபிக்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கான்செப்ட்ஸை ஃபுல்லாக முழுசாக உள்வாங்கி படிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நியூமெரிக்கல்ஸ் கேட்டாலுமே உங்களால் கான்செப்ட் அப்ளை பண்ணி ஆன்சர் போட ஈஸியாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், ஸ்டொமேட்டல் பயாலஜி. இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்டொமேட்டல் பயாலஜிலேருந்துமே கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டொமேட்டா என்னன்னு பார்த்துக்கோங்க. ப்ளூ லைட் மீடியேட்டட் ஸ்டொமேட்டல் ஓப்பனிங் எப்படின்னு மெக்கானிசம் பார்த்துக்கோங்க. கெமிக்கல்ஸ் அண்ட் லைட் அஃபெக்டிங் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங். ஸ்டொமேட்டாவோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்கை அஃபெக்ட் பண்ணுற என்னென்ன பர்டிகுலர் வேவ்லென்த்தான லைட்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டொமேட்டாவோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்கை ரெகுலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் படிச்சுக்கோங்க. அடுத்தது செகண்டரி மெட்டபாலைட்ஸ்பா. செகண்டரி மெட்டபாலைட்ஸை நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக படிக்கணுன்றது அவசியம் இல்லை, ஜஸ்ட் மேலோட்டமாக படிச்சுட்டு போனாலே போதும். டர்பீனோட எக்ஸாம்பிள்ஸ், ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்றது, நைட்ரஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத, என்ன இருக்குது, என்ன பிளான்ட்லேருந்து எடுக்கிறோம், எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் அவுட்லைனாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோமார்ஃபோஜெனிசிஸ். ஃபோட்டோமார்ஃபோஜெனிசிஸ் அப்படிங்கிற யூனிட்ல நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா ஃபைட்டோக்ரோம் ஆக்ஷன் அண்ட் சிக்னலிங், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபோட்டோட்ரோபின்ஸ், சைட்டோக்ரோம் ஆக்ஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபைட்டோக்ரோம், கிரிப்டோக்ரோம் ரெண்டுமே நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த யூனிட்ல உங்களுக்கு மேக்ஸிமம்
மேக்ஸிமம் முடிஞ்சிடற மாதிரி இருக்கும். பிஎஃப்ஆர் எப்படி பிஆராக கன்வெர்ட் ஆகுது, எந்த லைட்டில் கன்வெர்ட் ஆகுது, டேல கன்வெர்ட் ஆகுதா, நைட்டில் கன்வெர்ட் ஆகுதா அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக படிச்சிருங்க. அடுத்தது ஃபோட்டோ பீரியாடிசம் அண்ட் ஃப்ளாரிங் மாடல். ஏபிசி மாடல்லேருந்து நம்மளுக்கு கன்ஃபார்மாக எல்லா வாட்டமுமே ஒரு கொஷின் இருக்கும். ஸோ ஏபிசி மாடலில் தரவாக படிச்சிருங்க. அதுக்கப்புறமா லாங் டே பிளான்ஸ், ஷார்ட் டே பிளான்ஸ், டே நியூட்ரல் பிளான்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ லைட் வந்து நம்மளுக்கு லாங் டே பிளான்ஸில் ஊடால நம்ம டார்க் கொடுக்குறோன்னா என்ன ஆகும், ஷார்ட் டே பிளான்ஸில் ஊடால நம்ம டார்க் கொடுக்குறோன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல, இப்படி நம்ம கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும், இப்படி கொடுத்தோம்னா என்ன வரும் அப்படின்றது, அந்த மாதிரி இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே இதை நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க. அடுத்தது ஃபைட்டோ ஹார்மோன்ஸ். ஃபைட்டோ ஹார்மோன்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பயோசிந்தசிஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ், ஹார்மோன்ஸ் எப்படியெல்லாம் சிந்தசிஸ் ஆகுதுங்கிறது படிக்கணும். சிக்னலிங் ஆஃப் ஈச் ஹார்மோன், ஒரு ஹார்மோனோட சிக்னலிங் படிக்கணும். சிக்னலிங் நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட ஹார்மோனோட ரெசெப்டார் மாலிக்யூல் யாரு, ரெசெப்டார் மாலிக்யூல்ல அது போய் அட்டாச் ஆன உடனே அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற சிக்னல் என்ன, அந்த சிக்னல் வந்து நம்மளை எப்படி அதை வந்து ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற அந்த என்டையர் பாத்தேவே நீங்கள் வந்து ஹார்மோன்ஸ்க்கு படிச்சுக்கிடணும். ஃபர்ஸ்ட் ரிசெப்டார் யார் அவங்களுக்கு கோஃபேக்டராக ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணும். அடுத்தது ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஹார்மோன், இண்டிவிஜுவல் ஹார்மோன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் படிச்சுக்கணும். அடுத்தது ஸ்ட்ரெஸ் ஃபிசியாலஜி. ஸ்ட்ரெஸ் ஃபிசியாலஜின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து நம்மளுக்கு 1 or 2 கொஷின்ஸ் வரும்பா. அதனால இந்த கான்செப்ட் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா 1 or 2 கொஷின்ஸை நீங்கள் எந்த ஒரு கஷ்டமே படாமல் ஈஸியாக எடுத்துடலாம். ஏன்னா இதில் ஃபுல்லாகவே கான்செப்ட் பேஸ்ட் டேரக்ட் கொஷின்ஸ் தான் இருக்கும். இது நம்மளுக்கு நியூமரிக்கல்ஸோ இல்லை நம்ம அப்ளை பண்ணி எழுதுகிற மாதிரியோ எந்த ஒரு கொஷின்ஸுமே வராது. ஸோ அப்போ ஸ்ட்ரெஸ் ஃபிசியாலஜி பொறுத்த மட்டும் என்னென்ன படிக்கிறீங்க அப்படின்னா பிரைமரி அண்ட் செகண்டரி எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏபயாட்டிக் ஸ்ட்ரெஸ், பிளான்ட் ரெஸ்பான்ஸ் டு ஏபயாட்டிக் ஸ்ட்ரெஸ், methods of attack on plants by pathogens and herbivores, hypersensitive response, systematic acquired response, induced systematic response, HR, SAR, ISR. இந்த எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஃபிசியாலஜிலேருந்து கேட்குற அந்த கொஷின்ஸை நம்மளால ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தான் நான் உங்களுக்கு வந்து பிளான்ட் ஃபிசியாலஜிலேருந்து நான் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ இந்த எல்லா டாபிக்ஸையுமே நீங்கள் வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளான்ட் ஃபிசியாலஜிலேருந்து வர கொஷின்ஸை உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இந்த எல்லா டாபிக்ஸையுமே நீங்கள் கவனமாக படிச்சுக்கோங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாம் படித்ததுக்கப்புறமா நீங்கள் போய் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த டாபிக்ஸை தவிர ப்ரீவியஸ் இயரில் வேறு எந்த கொஷினுமே இருக்காது. ரேராக 1 or 2 கொஷின்ஸ் வேணால் இருக்கலாமே தவிர மேக்ஸிமம் கொஷின்ஸ் இந்த டாபிக்ஸ்லேருந்து மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் படிச்சுட்டு PYQ சால்வ் பண்ணாலே எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்பவே போதுமானதாக இருக்கும். பிளான்ட் ஃபிசியாலஜிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் யூனிட். உங்களுக்கு இந்த யூனிட்டை ஃபுல்லாக படிக்க டைம் இல்லைனாலுமே இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் அங்கங்கே மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கு எக்ஸாமுக்கு நிறைய கொஷின்ஸ் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி லைஃப் சயின்ஸ்க்கு அடுத்தடுத்த யூனிட்ஸோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸை நம்ம அடுத்தடுத்து வர வீடியோஸில் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம்ப்பா. சேனல் பிடிச்சிருந்து அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்மள மாதிரியே படிச்சுட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.